கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த நாளின் தலைப்பானது கிறிஸ்துவில் சந்தோஷம். கிறிஸ்துவர்கள் என்றாலே பொதுவாக துக்கமுகமாக இருக்க வேண்டும் என்று அநேகருடைய எண்ணம். ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் கூறுகிறது. இதற்காக பல காரணங்கள் உண்டு. முதலாவது, பாவம் என்ற மனிதனுக்கு காணப்படுகிறது. அவன்தான் சந்தோஷமாக இருக்க முடியாது. தாவீது பச்சிபடத்தில் தவறு செய்துவிட்டு அது யாவருக்கும் தெரியாது என்று அடக்கி வைத்தான். ஆனால் தான் அந்த அடக்கி வைத்ததன் நிமித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று என்கிறார் சங்கீதக்காரன் தாவீது. எனவே ஆனால் பாவத்தை குறித்து அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றபோது இரட்சிப்பின் சந்தோஷம் அவருக்கு மீண்டும் கிடைத்தது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் கவலையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு தேவன் சிறந்த வழிகாட்டியாகவும் மேய்ப்பராகவும் சுமை தாங்கியாகவும் மாறுகிறார். ஆகவே இனி அவன் நொந்து சோர்ந்து கவலோடு இருக்க வேண்டியது இல்லை. மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த யாவருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். மூன்றாவதாக, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பாக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை முடியும் போது கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான புது வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அவரது கண்ணீரான வாழ்க்கை சீக்கிரம் மாறப்போகிறது. மாற்றம் மிகுந்த ஒரு ராஜ்யத்தில் அவர்கள் வாழப்போகிறார்கள். இந்த நம்பிக்கை, அதாவது நித்திய வாழ்வின் நம்பிக்கை இருப்பதால் நண்பர்களே, கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஏனெனில் சீக்கிரமாக வெண்ணுங்கி பொன்முடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெயக்கொடியுடன் நம்ம இரட்சகர் வரப்போகிறார். ஆம், அன்பான பெரியவர்களே, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க நாம் பழகிக்கொள்வோம். நீங்கள் துக்கமாய் இருப்பது என்ன? உங்கள் இரட்சகர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.